ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் அதில் மோஸ்ட்டாக நான் என்னோடய பிறந்தநாளைக்கு சாரீ வேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் நிறைய பேர் நிறைய டவுட் எல்லாமே இருக்குது. அதனால தான் இன்னைக்கு கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. எனக்கே ஒரு செகண்ட் டவுட் ஆகிற மாதிரி நீங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சருங்க எல்லாமே கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்காக என் ஹஸ்பண்டை ஃபோனை பிடுங்கி இன்றைக்கி இருங்க நான் இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இது பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட்டாக இருக்கிற கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. என்ன வீடியோ அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பிறந்த நாளுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா, நீங்கள் அம்மா மாதிரி ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க, டவுட்டாக இருக்குது. ஒருத்தவங்க உங்கள் அம்மா தான் அவங்க கிட்ட கொடுத்து யாருக்கிட்டேயும் தெரியாமல் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருப்பாங்கன்னு. அப்படி ஒரு வேளை உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த கமெண்ட்டை படித்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அவங்க கொடுக்கும்போதும் எனக்கு இதே சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட அம்மாவோட அவங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்றதுனால அதை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேபி அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த விஷயம் உண்மையாகவே எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக கூட இருக்கும் இல்லைங்களா. என்னோடய பிறந்த நாளைக்கு அதுக்கப்புறம் சாவித்திரி பூஜை அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய விஷயம். ஒடிசாவில், தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அதை தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் சந்தோஷம்தான் சிஸ்டர். நீங்கள் எனக்காக இந்த அளவுக்கு மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் அது நிறைய பேர் நான் ஒடிசாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னிருந்தேன் இல்லைங்களா. அதில் எங்கே இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், நான் போனாலும் திருப்பி ரிட்டன் வந்துடுவேன். மேக்ஸிமம் ஒரு 15 days அந்த மாதிரி தான் நான் அங்கே இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். ஆல் ப்ளவுசஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆன்லைன் ஆர்டர் எடுங்க, மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் அண்ட் மெட்டீரியல் சென்ட் பண்ணுறோம், நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, பேமெண்ட்ஸ் போட்டதும் ரிட்டன் அனுப்புகிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இப்போதைக்கு எனக்கு கொரியர் ஆஃபீஸை தெரியாது. அதனால் நீங்கள் கொடுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் ஸ்டிச் பண்ணி ஒருத்தவங்களுக்கு பார்சல் போடுறேன். அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி இந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம்மா, நிறைய நேரம் மிஷினில் துணி தைக்கலாம். தல் கர்ப்பம் பை ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணுறேன் இல்லைங்களா. நிறைய அதிலே மிஷின் மேலேயே உட்காரேன் அப்படின்னா கர்ப்பப்பைக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்குமே தெரியுது. பட்டு என்ன பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச் என்னை பற்றி ரொம்ப இந்த அளவுக்கு இது பண்ணதுக்கு. இதில் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, நீங்கள் மட்டும் ஒடிசாவுக்கு போகிறீங்களா, இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டுமே உங்கள் கூட வருவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இப்போதைக்கு வரல, ஒரு வேலை இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவர் வருவார். இந்த வாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவர் வரல. யூடியூப் சேலரி வரலையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை சிஸ்டர், யூடியூப் சேலரி வரல. மேக்ஸிமம் எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பேமெண்ட் வரும். அதை பற்றி பேமெண்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் நான் உங்களுக்கு புரியும். இது என்ன நிறைய பேருக்கு யூடியூப்பில் சேலரி வருது அப்படின்னாவே அவங்களுக்கு லட்சமாக வரும்
அதிகமாக வரும் அப்படின்ற மைண்ட் செட்டிங் தான். அதில் நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அதில் அமௌண்ட் வரும் என்ன ஏது அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எதனால் சேலரி வரும் எப்படி என்ன ஏது அப்படின்றத முழுக்க வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய இது பேட்ரி டவுன் ஆகிடுச்சு, அதனால தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க சிஸ்டர்? வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க, அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, ஸ்டிச் பண்ணால் வரவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த இப்போது அப்படி தைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பாதி அமௌண்ட் வாங்கிட்டு தான் இதுக்கு மேலே வைக்க போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து அட்டை கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, பேப்பர் கிராஃப்ட் கம்பெனி பேர். ஓகேவா? நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க நேம் சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எந்த க்ரீமுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் இருக்குது இல்லைங்களா, அது பான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜெல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது. அதுக்கப்புறம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி, அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோன் பவுடர். இன்றைக்கி அது ஒயிட் ஸ்டோன் பவுடர் கூட போடல, ஏன்னா கரண்ட் இல்லாதனால போடல. கரண்ட் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் உங்களோட சோப்பை பற்றி கேட்டிங்களான்னு தெரியல. சோப்பை பற்றி நீங்கள் ரிப்ளைவே பண்ணல அப்படின்னு சொல்லுங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து டெட்டால் சோப்பு தான். ஏன்னா என்னோடய ஸ்கின் என்னன்னு தெரில, இங்கே வந்ததுலேருந்து ஃபுல்லாக அலர்ஜி, ரேஷஸ் அந்த மாதிரியாக வந்துக்கிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலுமே வந்து கை கால் எல்லாமே இது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் எப்பவுமே டெட்டால் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னே யூஸ் பண்ணிட்டது வந்து சந்தூர் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து டெட்டால் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள். 4-5 பேர் வந்து எனி குட் நியூஸ், ஃபேஸ் க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் எந்த பதிலை சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா நான் உங்ககிட்ட சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ப்ரெக்னெண்ட்டை பற்றி கேட்ட உடனே நேற்றே சரி நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க, நான் இந்தளவுக்கு வந்து எமோஷ்னல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. லைவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் அதெல்லாம் மறைக்க மாட்டேன். நானே மறைச்சாலுமே என் வயிறு வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் கண்டிப்பாக கடவுள்கிட்ட இவ்வளோ ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எனக்காக ஒரு குட்டி ராதையோ இல்லை ஏதோ ஒன்று. எனக்கு ஆசை என்னென்னா ராதை அப்படின்றது தான், பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எது கொடுத்தாலுமே நான் ஆக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு இதுதான் வேணும் அதை தான் வேணுன்றதில் என்னோடய ஆசையை மட்டும்தான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். நிறைய டைம் நான் இங்கே வந்ததுக்கப்புறமே நிறைய பீரியட்ஸுமே தள்ளி போயிருக்கு. இப்போ கூடவும் வந்து பீரியடும் வந்து தள்ளி போயிருக்கு. பட் வந்து ப்ரெக்னென்சி கிடையாது, நான் செக் பண்ணிட்டேன், கேன்சல் தான். ஸோ நீங்கள் வந்து என் மேலே காட்டுற அன்புக்கும் சரி, என் மேலே இது பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேர் நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு பேபி பிறக்கும். ஏன் அப்படின்னா நான் ஒருத்தையே கும்பிட்றேன் அப்படின்னா கடவுள் வந்து கேட்க மாட்டாங்க. மொத்த பேருமே வந்து கும்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடவுள் கேட்பாங்க. ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ பேர் கும்பிட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடவுள் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயமும் எனக்கு ஒரு இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்றது. ஏன்னா கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்னை வந்து டிலே பண்ணுறாங்க. கண்டிப்பாக எனக்கும் பேபி பிறக்கும், 100% பிறக்கும். ஏன்னா நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா கடவுள் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லுமே என்னை கைவிட்டதில்லை. லேட் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயத்துலையுமே வந்து லேட் பண்ணியிருக்காரு. அவர் முடிவு பண்ணதை கண்டிப்பாக யாராலையும் நம்மளால் மாற்ற முடியாது. கண்டிப்பாக எனக்கு போய் பொறுக்குன்றதை வந்து நான் 100%ல் வந்து ஷூராக இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் மேலே நான் அந்தளவுக்கு வந்து நம்பிக்கையும் மரியாதையும் அவர் மேலே நான் வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து
முருகரை கும்பிடுங்க, முருகரை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தெரியல, பார்க்கல, பாரு தெரியல. இப்போ தான் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க 12:30 மணிக்கு. அங்கே குக்கரில் இருக்குது, சாப்பிடுங்க. தயிர் கொண்டுட்டு வந்திருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நீ சாப்பிடு, நான் வரேன். இந்த விஷயம் அவர் கூட தெரியாது. அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து ப்ரெக்னென்ட் இல்லை, ஓகேங்களா? இருந்தால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படியெல்லாம் மூடி இது பண்ணணுன்ற எந்த ஒரு இதுவுமே இல்லை. எனக்கும் ஆசை தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, அதோட சுச்சுவேஷனுமே வாய்ப்புமே இது வரைக்கும் அமையணும்னு நான் கடவுள்கிட்ட ஆழ்ந்த பிரார்த்தனையை நான் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எனக்காக வந்து ஒரு சின்ன கோரிக்கையாக, உங்கள் தங்கச்சியாக, உங்கள் ஃப்ரெண்டாக, உங்களுக்கு எப்படி தோணுதோ என்ன, அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்காக வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் லவ் வந்து கொடுங்க. அதே மாதிரி கடவுள்கிட்டையும் எனக்காக வேண்டிக்கோங்க. நிறைய பேர் வந்து என் கனவுலலாம் உங்களுக்கு குழந்த பிறந்திருக்குன்றத வந்து வந்திருக்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து அந்தளவுக்கு வந்து இது பண்ணிக்கல. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ரொம்ப டீப்பாக நான் வந்து கொண்டுட்டு போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய கம்மி தான். அப்படி குழந்தைக்கு நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்கிறதா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நடக்கணும். அது ஒரு ஆசை. கௌரவத்திற்கு ஜாகணும் ஏட்டு खाया கௌரவத்திற்கு जा. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வலி தெரியும். அந்த சிங்கிள் கூட அந்த மாதம் தள்ளி போய் 10 நாள் 20 நாள் ஆனதுக்கப்புறம் அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரே ஒரு கூட பார்த்து எனக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. அதை பார்த்தே எனக்கு மைண்ட் ஃபுல்லாகவே வந்து வெக்ஸ் ஆகிடுச்சு. அது மேலே இருந்த ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் என்னோடய மனசு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கண்டிப்பாக கடவுள் மேலே பாரத்தை போட்டிருக்கேன். கண்டிப்பாக நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். நீங்களும் அதே மாதிரி ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வளன்னு பேச வேண்டாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணி நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய் எல்லாருக்கும்.